வணக்கம். இந்த செடி வந்து இந்த பூ கேசவர்த்தினி பூ. இந்த செடி பாருங்கள், செவந்தி பூ இலையோட அந்த இலை மாதிரியே தான் இருக்கும். கேசவர்த்தினி பூ ரொம்ப அழகாக இருக்குது. கேசவர்த்தினி இதோட குட்டி கண்டு ஒன்று இங்கே முளைச்சிருது. விதை குட்டியும் இருக்குது பாருங்களேன். கேசவர்த்தினி விதை இதுதான். கிடைக்கிறப்போ போட்டு விட்டுக்கலாம். முளைச்சி வந்துச்சுன்னா கண்டு வந்துடும். இந்த கேசவர்த்தினி வந்து நமக்கு முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேசவர்த்தினி ஆயில்னு கடையில் கூட விற்பாங்க. இந்த கேசவர்த்தினி ஆயில் வந்து நம்ம 100 கிராம் தேங்காய் எண்ணெய்க்கு ஒரு கைப்பிடி நிறையா எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வேம்பாலம் பட்டை கூட சேர்த்துக்கிட்டு காய வச்சு, ரொம்ப கொதிக்க வைக்காமல் மைல்டு ஹீட்லேயே வச்சு இந்த எண்ணெயை காய வைக்கணும். காஞ்ச உடனே இந்த கேசவர்த்தினி இலையை போட்டோம்னா அது நல்லா மொறுன்னு வர வரைக்கும் அப்படியே சிம்மிலே வச்சு காய வச்சுட்டு இறக்குறப்போ வேம்பாலம் பட்டை நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை எடுத்து போட்டுட்டோம்னா நமக்கு வந்து ஆயில் ரெடி. அதை ஒரு நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நைட்டு தேய்ச்சிட்டு காலையில் நம்ம வந்து ஹேர் வாஷ், மைல்டு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் எடுத்துக்கலாம். சேக்காய் போட்டு எடுத்துக்கலாம். பகல்லனா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சு கூட நம்ம அப்புறம் ஹேர் வாஷ் எடுத்துக்கலாம். இது நல்ல முடி வளர்ச்சியை தூண்டும். எங்கே கிடைச்சாலும் விடாதீங்க. நம்ம அதோட மாத்திரம் இல்லை, நம்ம ஹேர் பேக்கு போடுறப்போ மருதாணி, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, அதோட கேசவர்த்தினி இலையும் கரிசலாங்கண்ணி இலை இதெல்லாம் கிடச்சிச்சின்னா எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி, அது வந்து நம்ம அரைக்கிறப்போ என்ன தான் மையாக அரைச்சாலும் அதில் லைட்டாக திப்பியாக இருக்கும். அதனால் நல்லா வந்து பெரிய வடிகட்டி வச்சு நல்லா அந்த இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹேர் மாஸ்க் மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும். இந்த கேசவர்த்தினி ஆயிலாக கூட இது கிடைக்காதவங்க வந்து நாட்டு மருந்து கடையில் கேசவர்த்தினி பவுடர் இருக்கும். அது கூட வாங்கி நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விதை என்கிட்ட நிறையா இருக்குது. நானும் எடுத்து வச்சு என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நான் ஷேர் அப்படியே செவந்தி பூ மாதிரியே இருக்கும். பூ அழகாக இருக்கும். இருந்தது இந்த செடி. ஆனால் இதோட மகத்துவங்கள் தெரியலை. அப்புறம் வந்து ஒரு இடத்துல தான் மூலிகை செடி வளர்க்குற இடத்துல பார்த்தப்போ இதை தான் கேசவர்த்தினி. ஐயோ, இவ்வளோ தெரிஞ்சு மிஸ் பண்ணிட்டோமேன்னு ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. ஆனால் அந்த பூ ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கலர் பாருங்களேன், நல்லா அழகாக இருக்குது. பர்பிள், லைட் பர்பிள், சூப்பராக இருக்குது.